ஏங்க, கருத்து கணிப்பு திராவிடர்கள் ஆட்சியில் கலைஞர் முதல் ஸ்டாலின் வர நல்லா நோட் பண்ணி கருத்து கணிப்போட சொல்கிறோம். திராவிடர் ஆட்சி வந்தாவே சரி, அதாவது டிஎம்கே ஆட்சி வந்தாவே சரி, தமிழ்நாடு பரபரப்பாக தான் இருக்குது, போர்க்களம் மாதிரி தான் இருக்குது. ஒரு நாளும் அமைதியாக இருக்காது, நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு மூலையில் கொலை பண்ணுவான், ஏதோ ஒரு மூலையில் சீட்டிங் பண்ணுவான், ஏதோ ஒரு மூலையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், ஏதோ ஒரு வழியில் விலைவாசி ஏற்றுவான். கலைஞர் ஆட்சி முதல் ஸ்டாலின் ஆட்சி வர இதே மாதிரி தாங்க நடந்திருக்குது. கரெக்டாக கலைஞர் ஆட்சி செஞ்ச மாதிரி தான் ஸ்டாலின் ஐயாவும் ஆட்சி செஞ்சுட்டு வர்றார். இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே. இதுதான் கரெக்டான கருத்து கணிப்பு. பரபரப்பாக தான் இருக்குது. அதாவது டிஎம்கே அரசு வந்தாவே கூலிப்படைகளுடைய கும்மாளம் பயங்கரமாக இருக்கும். தினந்தோறும் கொலை கொலை கொலை. ஆற்று மணலை களவாடுறது, மலையை களவாடுறது, மரங்களை வெட்டி சாய்க்கிறது, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல கோடி சீட்டிங் பண்ணுறது, இது மாதிரி டிஎன்பிசி முறைகேடு பண்ணுறது, கள்ளச்சாராயம் தலைவிரிச்சி ஆடி இருக்கு. கலைஞர் முதல் இன்று வரை, கலைஞர் ஆட்சியிலும் இதை நடந்திருக்குது. இன்று வரை ரவுடிஸ்கள் பயங்கரமாக இருந்திருக்காங்க. எல்லாமே சிறப்பாக இந்த ஆட்சி வந்தாலே இது மாதிரி தான் இருக்கும். கலைஞர் முதல் ஸ்டாலின் வரை, கலைஞர் எப்படி ஆட்சி செஞ்சாரோ அதே மாதிரி தான் ஸ்டாலின் ஐயாவும் செஞ்சுட்டு வரார். இந்த திமுக அரசு வந்தாவே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். விலைவாசி ஏற்றுவாங்க, இளைய தலைமுறைகள் வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் மோசடி பண்ணுவாங்க, கொலை, இது மாதிரி பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள், இது மாதிரி ஜாதி வன்கொடுமை, இந்த கள்ளச்சாராயம், இது மாதிரி கூலிப்படைகளுடைய ஏவல், ரவுடிகளுடைய அட்டுவலியம், விலைவாசி பல மடங்கு உயர்வு, கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு உடந்தையாக வேலை செய்கிறது, இது மாதிரி தான் இந்த அரசு வந்தாவே இதுதான். மதுக்கடையை நம்பர் 1 டெவலப் பண்ணுறது. அந்த மதுக்கடையில் இருக்கிற காசு ஒரு நாளைக்கு 80 கோடி ரூபா வருதுன்னா அந்த 80 கோடி ரூபா எதற்கு தமிழக கஜானாவில் போகலை? அப்படியே தலையை சுற்றி வந்தால் எங்கே வாய்க்கு தான் வருது. கடைசியில் ஆட்சி செய்கிற ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் போகுது. அது வேறு யாருக்கும் போகிறதில்ல, அரசுக்கு போகல. கம்பெனி வச்சுருக்கிறவங்கள அவங்க தான். அதனால தான் அவங்க டாஸ்மார்க்கு பட்டி தொட்டி மூளை முழுவதும் கடையை வச்சு நல்லா டெவலப் பண்ணுறாங்க. தமிழகத்தில் எல்லா துறையும் படுத்துக்குச்சு. டாஸ்மார்க் துறை மட்டும் தான் நம்பர் 1 டெவலப் பண்ணுறாங்க. எதற்கு? ஆலைகள் வைத்து இயங்கி கொண்டிருக்கிறவர்களே திராவிட அரசு தான். கம்பெனி, மது ஆலை கம்பெனி வச்சுருக்காங்கன்னா திராவிட அரசு தான் வச்சுருக்கான். அதுக்காக தான் இந்த டெவலப்மெண்ட். அரசியல் என்பது முழுக்க முழுக்க சாக்கடைங்கிறது கிடையாது, புனிதமானது. ஆனால் இவர்கள் சாக்கடையாக்கி விட்டார்கள். இதுதான் உண்மை. ஏன் நமக்குலாம் தெரியாதா? முகேஷ் அம்பானி 1000 கோடி தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கு முடித்தார். ஒரு 2 நாள் கூட அவளை கல்யாணம் முடிஞ்சு 3ஆம் நாளே ஜியோ ரேட் ஏற்றிட்டார். எல்லாமே எது நடந்தாலும் சரி, மக்கள் மேலே ரேட்டு ஏற்றி வரி போட்டு நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம வரி பணத்தில் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதற்கு வெள்ளைக்காரனே பரவாயில்லடா, நீங்கள் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியது சூழ்நிலை வருது அன்பு சொந்தங்களே. அதனால் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது, நிர்வாணப்படுகின்றது என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில், தலைநகரங்களில் ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் கொலை, கொள்ளை, கள்ளச்சாராயம் விற்பனை, போதைப் பொருட்கள் பழக்கங்கள், பாலியல் வன்கொடுமை, சாதி மோதல், வன்முறை, தாக்குதல்,
ரவுடிகளின் அட்டுவலியும் கூலிப்படைகளினுடைய அட்டுவலியும் கருத்துரிமைகளை எதிரான அடக்குமுறைகளை ஆகியவற்றை முழுமையாக சீரழிந்து போயுள்ளது. சட்ட ஒழுங்கை காக்க தவறியதால் திமுக அரசு, நாம் தமிழர் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றது. தமிழகம் முழுவதும் மாவட்டங்களில் உள்ள தலைமை இடத்தில். என்னத்தை சொல்றது அன்பு சொந்தங்களே, திமுக ஆட்சி 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின் கட்டணம் உயர்த்தது. திமுக ஆட்சி 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின் கட்டணம் உயர்த்தது. ஆனால் திமுக ஆட்சியில் மின்சாரமே கிடைக்காது. 8 மணி நேரம் அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. முக்கியமாக மினிஸ்டர் வீட்டு அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இது மாதிரி இடத்துக்கு தான் அந்த பவரெல்லாம் போயிடும். ஆனால் நம்மளை மாதிரி நடுத்தர ஆட்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்காது. ஆனால் பவர் மின்சார விலை உயர்வு ஏற்றிடுவாங்க. என்னத்தை சொல்கிறது அன்பு சொந்தங்களே, நீங்கள் நல்லா நாம் தமிழர் கட்சி சார்பாக வருகின்ற 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்குமாறு தலைமை அறிவித்துள்ளது. ஆகையால் நாம் தமிழர் உறவுகள் தமிழகம் முழுவதும் மாவட்ட பகுதியில் சிறப்பான கூட்டத்தை நாம் பெருகி எந்த ஒரு இடைப்பட்ட வேலைகள் இருந்தாலும் விட்டுவிட்டு நாம் இந்த அரசு செய்கின்ற அநியாயம் அட்டுவணிகளையும் நாம் ஆர்ப்பாட்டம் மூலமாக நாம் இதை தெரிவிக்க வேண்டும் என்று தலைமை எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும். மாவட்ட தலைநகரங்களில் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டங்களின் கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட, தொகுதி உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறை பொறுப்பாளர்களும் சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று தலைமை அறிவித்துள்ளது. ஆகையால் இந்த மறவாமல் எந்த வேலைப்பாடுகள் இருந்தாலும் சிறிது நேரம் ஒதுக்கிவிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று தலைமை அறிவித்துள்ளது அன்பு சொந்தங்களே. ஆகையால் கூடிய விரைவில் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளப் போகிறான், வேறு யாரும் ஆளப் போகிறதில்ல. எங்கும் ஒருமை ஒன்றுபட்டு தமிழர் தேசியத்தை, தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுத்து இந்த அளவுக்கு 36 லட்சம் பேர் நமக்கு நம்பி வாக்களிச்சிருக்காங்க. மாபெரும் சக்தியாக உருவெடுத்து நாம் தமிழர் கட்சி 2026 அண்ணன் சிஎம்மாக ஆட்சி அறையில் அமருவார். எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு களப்பணியில் இறங்கி சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம். நாம் தமிழர்.